வணக்கம், நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட ஹிஸ்ட்ரி தாங்க. என்ன தான் கார் வச்சுருந்தாலும் பைக்கில் போகிற ஃபீலே வேறங்க. என்ன தான் காரில் போனாலுமே நம்ம பைக்கில் போகிற ஃபீலே தனி. அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. செம்ம ஃபீலாக இருக்கும். அது பைக் ரைட் போகிறவங்களுக்கு கேட்டு பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். என்ன தான் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் வச்சுருப்பாங்க, ஆனாலும் கண்டிப்பாக ஒரு பைக்காச்சும் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பைக் ரைடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சொர்க்கம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச பைக் அப்படிங்கிறப்போ அதில் ஒரு ரைட் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சமான விஷயம். அப்படிப்பட்ட பைக்கை தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறப்பே கம்பீரமாக இருக்குது இல்லையா, அதோட ஹிஸ்ட்ரியும் இதே மாதிரியே கம்பீரமாக தான் இருக்கும். இந்த பைக் பார்த்திங்கன்னா எல்லா காலத்துக்கும் ஏற்ற பைக்குன்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் பைக் எடுத்துகிட்டு போனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தாத்தாவிலேருந்தே அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் ஆல்ரெடி பைக் வாங்கின வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சுட்டீஸ் வரைக்கும், அதாவது ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க முதற்கொண்டே அவங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற பேர் வந்து தெரியுது. அந்த நேம் ஏன் தெரியுது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன், அப்போ இருந்து இருந்த ஒரு பிராண்டு தாங்க இந்த ராயல் என்ஃபீல்டு. 1891 நவம்பர் மாதம் ஜார்ஜ் டவுன்சன் அப்படிங்கிறவர் அவரோட ஃபினான்ஷியல் இஷ்யூ காரணமாக அவரோட பார்ட்னர்ஸான ஆல்பர்ட் எடி அப்படிங்கிறவருக்கும் பாப் பாக்கர்ஸ் அப்படிங்கிறவருக்கும் இந்த சைக்கிள் செல்லிங் பார்ட்ஸ் கம்பெனியாக இருந்த இந்த கம்பெனியை வந்து அவங்களுக்கு சேல் பண்ணுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை வாங்கி பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ரைஃபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக மாற்றி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 1901 வந்து ராயல் என்ஃபீல்டு தன்னோட ஃபஸ்ட்டு பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள், அதாவது பார்க்க சைக்கிள் மாதிரியே இருக்கும், மோட்டார் வச்சு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆர்மி யூஸுக்காக. அதாவது பிரிட்டிஷ் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படும், தூக்கிட்டு போகிற மாதிரியும் ஒரு பைக் வேணும், ஒரு மூவிங் பண்ண ஏதோ ஒரு மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்க இந்த மோட்டார் சைக்கிளை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரித்ததில் முக்கியமான பைக் தாங்க ஃப்ளையிங் ஃப்ளா. அதாவது வேர்ல்டு வாரில் பயன்படுத்தப்பட்ட பைக்கு தான் இந்த ஃப்ளையிங் ஃப்ளா. சோல்ஜர்ஸ் வந்து வெயிட் கம்மியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டே போகலாம் அண்டு ட்ராவல் பண்ணிக்க முடியும், ஃப்ளைட்லேருந்து குதிக்கலாம், ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உள்ளடக்கியது தான் இந்த ஃப்ளையிங் ஃப்ளா அப்படிங்கிற ஒரு பைக். வேர்ல்டு வாருக்காக தயாரிக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பைக். இப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1932 வருஷம் புல்லட் அப்படிங்கிற ஒரு பேரோட ஒரு பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே தான் இந்தியாவுக்குள்ளே நம்ம ராயல் என்ஃபீல்டு எப்படி உள்ளே வந்தது அப்படிங்கிற ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற நேமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் தெரியும். ஏன் அப்படின்னா, நமக்கு புல்லட் அப்படின்னு சொல்லி தாங்க பழக்கம். புல்லட் அப்படிங்கிறது ராயல் என்ஃபீல்டுலேருந்து ஒரு பைக் நேம் தாங்க இந்த புல்லட். அந்த காலத்தில் நம்ம பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அந்த டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குறப்பே நமக்குள்ளே அப்படியே அந்த ஹார்ட் பீட்டும் இதுவும் சேர்ந்து பின்னி பிணையிற மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி தாங்க இருக்கும். அந்த புல்லட் பைக்கு ஊரில் ஓட்டிகிட்டு போவாங்க, யாரோ பெரிய ஆளுங்களாம் ஓட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும் இல்லையா, பார்க்குறப்பவே நமக்கு எப்படி இருக்குன்னா அதில் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காகவும், அதாவது ஆர்மி மேனுக்காகவும் அண்டு போலீஸ்க்காகவும் நைட் ரோந்து பணிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புல்லட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி 800 யூனிட்ஸ் புல்லட்டை வந்து ராயல் என்ஃபீல்டுக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறாங்க நம்ம இந்தியன் ஆர்மி அண்டு இந்தியன் கவர்மெண்ட். இங்கிலாந்துலேருந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும், அங்கேயே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், அதாவது ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கோட டைப் வச்சு அக்ரிமெண்ட் போட்டு இங்கே வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. கொஞ்ச நாளில் இங்கிலாந்துலேருந்து பார்ட்ஸ் வாங்கி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சரி, எத்தனை நாளைக்கு இப்படியே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களா மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மெட்ராஸ் மோட்டார்ஸ். 1967 வருஷம் இங்கிலாந்தில் இருந்த என்ஃபீல்டு கம்பெனியில் நஷ்டம் கொஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிறனால அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க. பல சட்ட சிக்கல்களை தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ளே ராயல் என்ஃபீல்டு, அதாவது என்ஃபீல்டு அப்படிங்கிற கம்பெனி அப்போ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. அதுவும் நம்ம தமிழ்நாடான சென்னையில் வருது. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஓவரால் கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து, அதுவும் நம்ம சென்னையிலேருந்து தாங்க மொத்த கண்ட்ரிக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ராயல் என்ஃபீல்டு பைக்கை. ராயல் என்ஃபீல்டு பைக்கோட 10 ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராயல் என்ஃபீல்டோட லோகோ தாங்க மேட் லைக் எ கன் கோஸ் லைக் எ புல்லட் அப்படின்னு சொல்லி எழுதி சின்ஸ் 1901, அதாவது 1901 அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கோம். அதை பார்க்குறப்பே அப்படி ஒரு கெத்தான ஒரு லோகோங்க அது வந்து செம்மையாக இருக்கும். அது ஒரு ஃபேக்ட். வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணப்பட்ட பைக்ஸ் வந்து நிறைய மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்லேயே கன்னோட வர மாதிரி சைட் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பைக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு கார் மாதிரி கொடுத்துப்பாங்க. அதாவது சின்ன ஒரு பொட்டி மாதிரி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ளே உட்காந்துட்டு போவாங்க இல்லையா, அதுதாங்க அந்த புல்லட் சைட் கார்ஸ். அதாவது அந்த பைக்கில் என்ன அப்படின்னா அதில் வந்து கன் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய சோல்ஜர்ஸ் போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உலக அளவிலேயே இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு பழமையான நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ராயல் என்ஃபீல்டு மட்டும்தாங்க. ஆரி மட்டும்தாங்க புல்லட் அப்படிங்கிற ஒரு பைக்கை 380 சிசியில் 87 வருஷமாக இன்னும் ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது நம்ம ராயல் என்ஃபீல்டு மட்டும்தாங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் நான் வந்து மற்ற பைக்குக்கெலாம் ராயல் என்ஃபீல்டு ராஜா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970லேயே பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு 680 சிசி பைக்கும் 700 சிசி பைக்கையும் தயாரித்து சாதனை பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990ல் டீசல் இன்ஜின் பைக்கை ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா டெரஸ். ஏன்னா 70 கிலோமீட்டர் பெர் லிட்டருங்க. அதாவது ஒரு லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் ராயல் என்ஃபீல்டு தரப்பில் இது வரைக்கும் அந்த பைக்லேயே மைலேஜ் அதிகமாக கொடுக்கப்பட்ட பைக் அப்படின்னா அந்த டெரஸ் அப்படிங்கிற ஒரு பைக் மட்டும்தான். இப்போ இது ப்ரொடக்ஷனில் இல்லை அப்படின்னாலுமே நம்ம தாத்தா காலத்தில் நம்ம அப்பா காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த நேம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புல்லட் அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் வந்து டீசல் இன்ஜினாக தான் கேட்போம். புல்லட்டுக்கு டீசல் இன்ஜினுக்கு வந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆறாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ராயல் என்ஃபீல்டு வந்து இங்கிலாந்து தாயகமாக வச்சுருந்தாலும் நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம சென்னையிலேருந்து 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து இன்னுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஆறாவது ஃபேக்ட். ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு உலக ஃபேமஸான ஹார்லி டேவிட்சன் பைக்கை விடவே நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. அடுத்து எட்டாவது ஃபேக்ட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டை அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா மக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தான் கேரளானாவே ரொம்ப பிடிக்குமே. 9th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடாக இருந்த ராயல் என்ஃபீல்டை 2014ஆம் ஆண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டிமாண்ட் காரணமாக மிஷின் மேடாக மாற்றுறாங்க. இதில் என்னடா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? மிஷின் மேடாக மாற்றியுமே இன்னும் அந்த ஹேண்ட்மேடில் இருக்கிற பில்டு குவாலிட்டியும் அந்த ப்ரொடக்ஷன் அண்டு பெயிண்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தாங்க ஒரு ஃபேக்ட். அடுத்து 10வது ஃபேக்ட், அதாவது லாஸ்ட் ஃபேக்ட். 1955லேருந்து இப்போ வரைக்கும் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரே ஃபேமிலி தாங்க. வேறு யாருக்குமே இந்த ஜாப் போகாமல் பார்த்துருக்காங்க. பரம்பரையாக இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு வராங்களாமா அவங்களே. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ராயல் என்ஃபீல்டு ஹிஸ்ட்ரி. நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் தாங்க சொல்லியிருக்கேன். அதாவது நான் சர்ச் பண்ணதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ராயல் என்ஃபீல்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 120 வருஷம் பழமையான ஒரு கம்பெனி அப்படின்னா அது நம்ம ராயல் என்ஃபீல்டு தாங்க. இன்னும் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு கம்பீரமான ஒரு விஷயம். அதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓவரால் வேர்ல்டுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் கூட. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஓனராக இருந்தால் கண்டிப்பாக பெருமைப்பட்டுக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு ஓடுறப்போ இதுக்கு மேலே உங்களுக்கான ஒரு கம்பீரம் இந்த ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக கொடுக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ராயல் என்ஃபீல்டோட கதை ரொம்ப பெருசுங்க. 120 வருஷமாக இருந்த ஒரு கதையை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக்கி சொல்லியிருக்கேன். அதாவது முக்கியமான விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். நன்றி, வணக்கம், பாய். சார் அந்த வண்டி சவுண்டு கூட நல்லா இல்லை சார். டுப்பு டுப்புங்குது சார். டேய், அந்த டுப்பு டுப்பு சவுண்ட் தானே வேணும்.